சென்னை தாம்பரம் அடுத்த வேங்கம்பாக்கம் பகுதியில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தவரை வீடு தேடிச் சென்று 2 ரவுடிகள் கொடூரமாக தாக்கிய பதற வைக்கும் காட்சிகள்தான் இவை. சென்னை தாம்பரம் அடுத்த வேங்கம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் பொறியாளர் தாமோதரன். கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு உறவுக்கார பெண்ணான வசந்தா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு வசந்தா பிரிந்து சென்றுவிட தாமோதரன் தனது 11 வயது மகன் மற்றும் தாயுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று பார்சல் வந்திருப்பதாக கூறி தாமோதரனிடம் செல்போனில் பேசிய மர்ம நபர் கூட்டாளியுடன் வீடு தேடி வந்து பார்சலுக்காக காத்திருந்த தாமோதரனை பேஸ்பால் பேட்டால் கொடூரமாக தாக்கினார். அலறல் சப்தம் கேட்டு வந்து தடுக்க வந்த தாமோதரனின் தாயையும் அந்த இருவரும் சேர்ந்து தாக்கி தள்ளிவிட்டனர். முகம் தலையில் தாக்காமல் தாமோதரனின் கால்களை குறிவைத்தே தாக்கினர். இருவரது அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததால் தாக்குதல் நடத்திய இருவரும் பைக்கில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடந்த இந்த கொலைவெறி தாக்குதலில் தாமோதரனின் 2 கால்களிலும் எலும்புகள் உடைந்து நடக்க இயலாத நிலை ஏற்பட்டது. சிகிச்சையில் இருப்பதால் அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கினார். சிசிடிவி காட்சிகள் இருந்தும் தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்காமல் பெருங்களத்தூர் பீர்க்கன்கரணை போலீசார் மெத்தனத்துடன் இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பைக்கின் பதிவெண்ணை வைத்து விசாரணையை முன்னெடுத்த போலீசார் சென்னையை சேர்ந்த அகஸ்டின், பரத் ஆகிய கூலிப்படை இளைஞர்கள் இருவரை மடக்கினர். அதில் அகஸ்டின் கால் முறிந்த நிலையில் நடக்க இயலாமல் வீட்டுக்குள் இருந்தான். விசாரித்த போது தாமோதரனை தாக்கிவிட்டு பைக்கில் தப்பி வந்த போது விபத்தில் சிக்கி கால் முறிந்ததாக அகஸ்டின் போலீசாரிடம் தெரிவித்தான். எதற்காக இந்த தாக்குதல் நடந்தது என்று விசாரித்த போது கீழ்ப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பொன்மணி என்ற ரவுடி 1,20,000 ரூபாய் பணம் கொடுத்து காலை முறிக்கச் சொன்னதால் கூலிக்கு செய்தோம் என கூறியுள்ளனர். இதையடுத்து ரவுடி பொன்மணியை தட்டி தூக்கியது தனிப்படை. விசாரணையில் தாமோதரனை பிரிந்து வாழும் அவரது மனைவி வசந்தா 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தாமோதரனின் உயிருக்கு சேதாரம் இல்லாமல் கால்களை மட்டும் முறிக்கச் சொன்னதால் இந்த தாக்குதல் நடத்தியதாக பொன்மணி போலீசாரிடம் தெரிவித்தார். இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருடன் குடித்தனம் நடத்தி வந்த வசந்தாவை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். தனது கணவர் வேலைக்கு சென்ற பின்னர் தனது தோழிகளை பார்க்க ஆட்டோவில் வெளியே செல்வதை வாடிக்கையாக்கியதால் ஆட்டோ ஓட்டுநருடன் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து சப்தம் போட்டதால் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு கணவர் தாமோதரனை பிரிந்த வசந்தா ஆட்டோ ஓட்டுநருடன் வில்லியம்பாக்கம் ஒரத்தூரில் குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். கணவரை பிரிந்தாலும் மகனை தன்னிடம் ஒப்படைக்க கேட்டு வசந்தா பலமுறை தகராறு செய்துள்ளார். ஆனால் தாமோதரன் கொடுக்க மறுத்ததால் அவரது கால்களை உடைத்து முடமாக்க திட்டமிட்டு முன்பே அறிமுகமான ரவுடி பொன்மணியிடம் பணம் கொடுத்து தாமோதரனை தாக்கியது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வசந்தா, பொன்மணி, பரத் ஆகிய 3 கைது செய்த காவல்துறையினர் கால் முறிந்த கூலிப்படை ரவுடி அகஸ்டினை சிகிச்சைக்கு பிறகு கைது செய்வதாக கூறி அனுப்பி வைத்தனர். வசந்தாவின் கூடா நட்பு கேடாய் முடிந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.